இது மாதிரி பக்தி திருவிழால கலந்துக்கிட்டு முதல்ல. ஏன்னா மார்கழி மாதத்துல சேலத்துல சென்னையில எல்லா பக்கம் நடக்குது. அது வந்து இதை டிவியில இப்ப பார்த்துருக்கோம். பட் இது மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ல நடந்ததில்லை. ஏன்னா இன்னைக்கு தமிழுடைய தலைமை பண்பு பண்பாடெல்லாம் மறந்துட்டு இருக்க காலத்துல தொடர்ந்து 4 வருஷம் நடத்திட்டு இருக்க இந்த பொறுப்பாளர்களை வெகுவாக பாராட்டி வாழ்த்துகிறேன். அம்மையப்பர் அருள்பணி கட்டளையின் சார்பாக இந்த 4ஆம் ஆண்டு மார்கழி பெருவிழாவை கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது கற்றார் முதல் ஆண்டிலே முதல் சொற்பொழிவாளர்களாக இருந்து இந்த அறப்பணி திட்டத்திலே நான் சொற்பொழிவாற்றியிருக்கிறேன். அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி விடுகிறேன். மெய்த்தொண்டர் திறந்து வம்மில் அப்படின்னு சொல்லுவார். நம்ம இதுக்கு பொருள் தெரியும், ஆனால் அதற்கான உரியவர்கள் தெரியாது. அந்த வகையில் இந்த அம்மையப்பர் அறப்பணி கட்டக்கூடிய அம்மையப்பர் திருவிழாவில் எல்லாம் நான் உட்படங்குளம் அடியார் பெருமாளுக்குள்ளோடு கலந்து கொண்டு பல முறை இங்கே கலந்து கொண்டிருக்கின்றேன். தேனாய் இன்னமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியாருக்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தென்றே வெறுத்திடவே. மாணிக்கவாத பெருமான் எவ்வாறு உள்ளமுருகி அந்த ஆத்மநாத பெருமானிடம் வேண்டி விரும்புகிறாரோ அதே போல உங்கள் எல்லோருடைய அன்பையும் எதிர்பார்த்து இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில 5வது நாள் நிகழ்ச்சியில சிறப்பான நம்முடைய அண்ணன் அன்பர் திரு சிவநாதன் என்பவர் திருப்புண்ணவாயில் பாண்டி நாட்டில் வந்து 14 சிவாலயங்கள் இருக்கு. 14 சிவாலயங்கள்ல மிக சிறப்பு பெற்றது, உயர்வானது. 14 சிவலிங்கங்களையும் அதை உள்ளடக்கி கொடுக்கிற ஒரு திருக்கோயில் இது. பழம்பெரும் நாதர் விருத்தகிரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அம்பாளும் பெரிய நாயகி என்கின்ற அம்பாளும் அந்த திருக்கோயிலே மிக அருமையா இருக்கும். பெண்கள் எல்லாம் நிறைய இருக்கிறீங்க இல்லையா? இன்று நாம் இந்த திருநீர் பூசுவதற்கும் இந்த சைவ நன்னெறியில் இந்த நாடு இருப்பதற்கும் காரணமாக அமைந்தவர் நம்முடைய தெய்வம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர்களை சொல்லும் பொழுது எங்கள் தெய்வம் அப்படின்னு உரிமையா சொல்லுவார். ஒரு பெண் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்பதற்கு சான்று இன்று நாம் பார்க்கக்கூடியதுதான். நாம இன்றைக்கு வந்து நம்மளை யாராவது இப்ப கூப்பிட்டு நீங்க எந்த மாணிக்க வாசகர் திருமண மண்டபத்துல மார்கழி மாதத்துல பக்தி இலக்கிய கலை திருவிழா நடத்துறீங்க, அதெல்லாம் நடத்தக்கூடாது. என்ன திருநீர் பூசிட்டு போறீங்க, அதெல்லாம் இங்க பூசக்கூடாது. என்ன சிவன் கோயில்ல வழிபாடு செய்றீங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. இப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு அந்த சுதந்திரம் இருக்குது இல்லையா? இருக்கிற மாதிரியாக இருக்குது இல்லையா? ஆனா கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய மதுரை பாண்டிய நாடு இருக்கு இல்லையா? அந்த பாண்டிய நாட்டுல சைவ சமயமும் அருகி போச்சு, சிவனடியார்களும் அருகி போயிட்டாங்க, சிவ வழிபாடும் அருகி போச்சு. சைவம் அருகி போனால் தமிழும் அருகி போகும், அதான் உண்மை. இந்த தமிழ் மொழி வாழணும் அப்படின்னா சைவம் இருக்கணும், சைவம் வாழணும் அப்படின்னா தமிழ் மொழி இருக்கணும். இது ரெண்டும் சைவமும் தமிழும் பிரிக்க முடியாது. அப்போ அந்த பாண்டிய நாடு என்பது என்ன? தமிழுக்கு சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பாண்டியர்கள் இருந்த அந்த தமிழ்நாட்டில் கூடல் மாநகரத்துல கண்ணுதல் பெருங்கடவுளும் கடகமோடு அமர்ந்து பன்னுர தெரிந்து ஆய்ந்த பசுந்தமிழ். இன்றைக்கு நான் உங்களுக்கு நிறைய பாட்டுகள் சொல்லப்படுற பாடல்கள். ஏன் அப்படின்னா பெரியவங்களுடைய பாடல்களை
நாம தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு வகையில நம்ம பாடல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்த மொழிக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா திருஞான சம்பந்த பெருமான் போல இன்னொருவர் வருவார். அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. தமிழை அழிக்க வேண்டும், தமிழுடைய ஏதாவது செய்ய வேண்டும், தமிழ்நாட்டை ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் எப்படி திருஞான சம்பந்த பெருமான் வந்து இந்த தமிழை மீண்டும் நிலைவரச் செய்தாரோ அதே போன்று இன்னொருவர் வருவார். அதை நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி அவர் உள்ள வந்தோடனே பொதிகை மலை இருக்கு இல்லையா, பாண்டிய நாட்டுல குற்றாலம், தென்காசி குற்றாலம் நமக்கு எவ்வளவு நினைவுகள், அந்த அருவி. அப்படியே அங்கேருந்து அந்த காற்று அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சான். பாண்டிய நாட்டுக்குள்ள அன்னைக்கு தான் வந்துருக்கு. அது என்ன பண்ணுதான், எம்மருங்கும் வந்து சேமிப்பனா அவர் சுத்தி சுத்தி வந்து வணங்குதான். அப்ப அதை எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்கும். இதனால வரைக்கும் என்னுடைய நாடு, என்னுடைய பாண்டிய நாடு, ஆனா எனக்கு உள்ள போறதுக்கு அனுமதி இல்ல, விருப்பம் இல்ல. ஏன்னா இங்க சைவமும் இல்ல, தமிழ் இல்ல. நான் எப்படி இங்க வர முடியும்? ஒரு காற்று கூட புகாமல். மதுரையுடைய வைகை நதி இருக்குல்ல, வைகையினுடைய தனி சிறப்பு என்ன? அது கடல்ல கலக்க. பரிபாடல சொல்லும் பொழுது ஏன் கலக்காதான்? என்னுடைய சிவபெருமானுக்கு நஞ்ச கொடுத்த உனக்கு நான் வந்து கலக்கவே மாட்டேன். செங்கல் சூளையில நெருப்புல விட்டாங்க, என்ன ஆனாலும் சரி. செங்கல் நெருப்பு எப்படி சுட்டுருக்கும்? அதுவே பல நாள் எரியும் இல்லையா? அவ்வளவு நாள் எரிந்து வந்த உடனே அவரை பிரிச்சு பார்த்தா பாடினார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிடவே நீடும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. பெண்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு செய்தி. ஒரு நாட்டையே, தமிழ்நாட்டையே, அதற்கு ஏற்பட்ட அந்த தீங்கையை நீக்கி தன்னுடைய தவத்தினாலே வெற்றி பெற்று மீண்டும் சைவ நாடாக மாற்றி நாமெல்லாம் உய்வதற்காக இந்த சைவ நெறி அன்று தொட்டு அவங்களுடைய தவம், அதன் பிறகு இந்த சைவத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. சார்பாக பலத்த கரகோஷங்களோடு நம்மளுடைய நன்றி அரிமா திரு மோகனையா அவர்கள் குறிப்பிட்டதை போல நான் ஏதோ பெரிய ஆளை நான் இந்த இடத்துல எதிர்பார்த்தேன், சிறப்பாக அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு நான் வந்தேன் அப்படின்னு அவர் வந்து அவருடைய வாழ்த்துறையில் தெரிவித்தார். அந்த வாழ்த்துறைக்கு ஏற்ப, அதாவது மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது என்று தன்னுடைய கீர்த்திகளை எல்லாம் இந்த இடத்திலே எடுத்துரைத்து அவர் பெற்ற ஞானத்தை அவருடைய குருநாதருக்காக சமர்ப்பித்திருப்பார்கள். அந்த ஞானம் இன்று அவர்களுடைய நமது சார்பாகவும் அவர்களுடைய குருநாதரின் சார்பாகவும் அவருடைய திருவடியை பணிந்து வணங்கி முதல் நிகழ்வில் தீபம் ஏற்றிய பல்கணிக்கு என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு வரவேற்பு ஆற்றிய திரு மு நந்தகுமார் சக்தி விநாயகர் திருக்கோயில் கமிட்டி உறுப்பினர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சீறி வரும் மாறவுணன் ஆவியுனும் ஆணைமுக தேவர் துணை வாசிகரி அண்ட கூடம் சேரும் அழகார் பழனி வாழ் குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே. மலிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வா